இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போகணும்? டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகே, போன தடவை இந்த மாதிரி கண்ணை மூட சொல்லிட்டு கண்ணையே திறக்க சொல்றேன். நானும் திறக்க சொல்லுவேன். மதிய டைம் மூடின கண்ணை திறக்க இருட்டிருச்சு. இவ்வளோ நேரம் வாக்கு போடுவாங்க கண்ணை திறக்காமலே அப்படியா? எல்லாம் போச்சு. என்னடா அப்படி காத்திருக்குது? தெரியல, ஹெலிகாப்டரா? அவனாதான் அதான் காத்திருக்குது. எதுக்கு இப்போ ஹெலிகாப்டருக்கு வந்து என்ன பண்றீங்க? சமூகம் பெரிய இடம் பெரிய இடம். என்னடா பண்றீங்க? தெரிஞ்சுதான் பண்றீங்களா தெரியலையா? அது ஏதோ தோல்ல தூக்கிட்டு வாங்கலான்னா பாடையில தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போறீங்க. ஐயோ, போட்டுறாதீங்கடா, ஃபர்ஸ்ட் நைட் போயிரும்டா. ஆமா, ஏதாவது இதாயிடுச்சுன்னா நாங்க பொண்ணுனாலதான்ருவாங்க. பார்த்தாங்க அவரு ஜாலியா இருக்காரு. ப்ரோ, நீங்க அவங்கள பாருங்க ப்ரோ. ப்ரோ சைடுல சைட் அடிக்காதீங்க. அவங்கள லைட்டா சைட் அடி. அவங்கள பாருங்க ப்ரோ. ப்ரோ பாக்குற மாதிரியா இருக்கு இது உங்க தலையெழுத்து. டேய் ஏடா தருவாமே முடிஞ்சுடா, முடிச்சு விட்டானே. எஸ் இட்லா பண்ணிட்டேன் ப்ரோ. என்னடா முட்டி போட வைக்கிறீங்க? கெஞ்சுங்க ப்ரோ. ஓஹோ, அதுக்குள்ள இப்படியா? முதலில் அவள் உன்னை மெட்டி போட வைப்பாள், பின்னால் முட்டி போட வைப்பாள். அவ என்ன ஜெட்டி போட வச்சாலும் பரவாயில்ல குருஜி. ஏன்னா தம்பி பொண்ணு மாரி வந்திருக்கா திடீர்னு? நல்லா இருக்குல்ல? ஆனா இந்த கெட்டப் போறதுக்கு எவ்வளவு செலவாச்சு தெரியுமா? கொஞ்சம் சொல்லு பாப்பா. சரி சொல்லுமா. இந்த சாரி ப்ரீபிட் பண்றதுக்கு 500 ரூபாய். 500 ரூபாய். ஆமா, அதுக்கு இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்கு? இந்த ப்ளவுஸ் பாக்குறதுக்கு கிழிஞ்சு போயிருக்கு. 450 ரூபாய். ஓட்ட போறதுக்கு. ஆமா, 450 ரூபாய். கம்மியா தான் இருக்கு. என்னத்துக்கு? இந்த செருப்பு ஹீல்ஸ் இது எவ்வளவு இருக்கு சொல்லுங்க? எவ்வளவு? 500 ரூபாய். பரவாயில்ல பரவாயில்ல. வேற யார்கிட்டயே கேட்டா 2000 ரூபா 5000 ரூபா. 1000 ரூபா செலவு பண்ணிருக்கு. ஆட்டோ செலவு, மேக்கப் இதெல்லாம் போட்டுட்டு இந்த ஒரு நாள் லேடி கெட்டப்க்கு இவ்ளோ செலவாச்சு. ஒத்துக்கிட்டா சரிதான். 45000 ரூபாய் வேணும். நானாச்சும் 20000 கேட்டேன், இவன் 40000 ரூபாய் அவனு கேக்குறான். ஐயோ, மாட்டிக்கிச்சு. யாரா அவன்? எடுக்க முடியல போல. காஃபி போலடா. வெட்டிட்டு வந்து அது ஆஃப் பண்ணலாம்ல. தூக்கிட்டுமா அவசரப்படாத. தூக்கிட்டுமா என்னத்த ம், அதோ பக்கத்துல ஒண்ணு தின்னு நிக்குது. அப்போ கல்யாணம் பார்க்க வரல திங்கிறது. சரி இருக்கட்டும். பார்த்த மாதிரி இருக்கு. யாரு ரீல்ஸ் பண்ற பொண்ணா? என்னன்னு தெரியல. அட பாருங்களா, என்னடா பண்ணி வச்சு? இங்க பார்க்காம தான் ஆசை இருக்கு. சீரியல்ல அடிக்கிற பொண்ணா? என்னைக்குமே இல்லாத சினிமா இருக்கு. சிட்டி போ இந்த டிவியை போடுப்பா. மோதிரதானே விழுந்துச்சு. தேடுறாங்க. டிவி ஆன் பண்ணுன்னு அவங்க கிட்ட தெளிவா சொல்றேன். அவ்வளவுதான். அவனா ஆட்டையை விட்டு ஓடினாண்டு. சீக்கிரம் தேடி எடுத்துருங்க. ஐயோ, ஸ்பைடர்மேன் கிஸ்ஸா? கிழிஞ்சிரும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ? என்ன சூழ்நிலையும் இதை அவனை காப்பாற்றும். ஏதாவது ஒரு காலகட்டத்துல செருப்படி வாங்குற நிலை வரும்போது வரும்.
அட பாவில இதுக்குன்னே வாங்கி அது இது ஃப்ரேம் போட்டு பிரேமுக்கே ஆயிருக்கும் போல இருக்கு. ஏன்டா அது காசை கொடுத்துருந்தா கூட பரவாயில்லைடா. பாருங்க சார், மொய் வச்சுட்டு 5 ரூபாய்க்கு போறத நல்லா விட்டு பாருங்க சார். இத வச்சிட்டு நாங்க 2 பேரும் நல்லா வாழணுமா? இத வச்சிருந்தாலே வாழ முடியாது. குமார் சொல்லுங்க, யார் இவரு? மேக்கப் போட்டு ஓ அவன் மாமியாரா அடையாளம் தெரியல. பார்த்த அன்னைக்கு வேறமா இருந்தா இன்னைக்கு வேறமா இருக்கேன் பாக்குறேன். மாமா மயக்கிறதுக்காக கொஞ்சம் பவுடர் போட்டு வந்தா அதுக்காக இந்த வந்துருச்சலா. நல்லா இல்ல. குழப்புறாங்க விட்டுக்கிட்டு. அவன் போடு இவன் போடு இவன் போடு பையன் போடு. ஐயே மணமகனே மணமகனே குடுமி என்ன அங்க போட்டு போறாங்க? அடுக்கள வாசல் சைடு பார்த்து போறாய். பாத இந்த பக்கம் இருக்கு தலைவரே. அதானே. என்னாச்சு? பொண்ணோட ஃப்ரெண்டா தங்கச்சி அந்த பொண்ணுதான் போட்டோ எடுக்கிறாங்க. பொண்ணை காணோம். யாரா எடுத்தவன்? என்னதுடா இது? அது உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி அதான் ட்ரெஸ்ஸா? பண்றாங்க. யாரா ம். talented ஆகுற? You are really a God gifted child. ஐயோ அது என் கையில இல்லையே. அட பாவிங்களா, ஏதாவது ஆயிரப்போதுடா. ரோட்ல விட்டுட்டு இருக்கீங்கடா, அது எங்கேயோ இழுத்துட்டு போயிடுவாடா. அட பாவிங்களா. அவனை சேஃபா பாரு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு என்னமோ உங்க அது கல்யாணம் என்ன ஒன்வேவா? இப்படி இந்த பாவாடையை சேர்த்து எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்படி விட்டீங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டா இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. ஐயோ பாவம். என்னடா இது? எனக்கு கேப் வச்சிருக்க மாதிரி இருக்கு. உனக்கும் இப்படி ஒண்ணு வச்சிருக்கணுங்க. காசு இருக்கு புரியுது, அதுக்கு இப்படியே அடையணும். கலட்டுறாங்க போட்டிருந்துருக்கானு போல இருக்கத முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கலட்டுறாங்க. ஒய்ஃப் வந்து இதை கையில கொடுத்தாங்க. என்னதுன்னு ஓபன் பண்ணி பார்த்தா இதுதான் மொய் கவரம். இது அவங்களே தைச்சாங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லாதானே இருக்கு. நல்லா இருக்கு. இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்க இல்லையா? அவளே தச்சாங்களாம். வீட்டுல குட்டிங்க எல்லாம் போட்டு தச்சுப்பாங்க. ஃபாரினர் மாதிரி இருக்கு. பாருன்னு இருக்கும். அப்படிலாம் இருக்கா? எனக்கு தெரியாது. என்னமோ பண்ண போறாங்க. ரிங்கு தேடிட்டு இருக்காங்க அவங்க. கீழே போட்டாங்க. ஆனா அவர் போட்டுட்டு இருக்காரு. இது கூட பாரு. நல்லா கீழ பாரு. இது கூட இல்லையாடி? ஐயோ இந்த போடுறாரு. அது பார்க்கலையா அவங்க? என்னையா பண்றாங்க? என்ன தட்டுறீங்க? என்ன பண்ண போற? கால்ல வள விட்டத. சொல்லிடுடா, கப்பல் கீழ போற. ஓ போ. சரியான பாவம். அவங்களுக்குலாம் அடிப்படல. அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. அந்த அங்க ஒருத்தன் மூலையில இருந்தவங்க அடிக்கிறாங்க. கழுத்துல அடி. ஐயோ நான் சிரிப்பு நிறுத்தி எவ்வளவு நேரம் ஆச்சு? நீ ஏன் சிரிக்கிற? மணி 12:50 விடிஞ்சா கல்யாணம். இப்ப எங்க போறோம்? கல்யாணம் விடிஞ்சா அவன் எங்க போறாங்க? தெரியலையே. வீட்டுக்கு தெரியாம. வீட்டுக்கு தெரியாம சாப்பிட போகுதுங்களா? நான் போல இருக்கு. டீ கேட்டா நாங்க போட்டு ஆமா. இதுக்கு போய் டீக்கு தான் வந்தீங்களா? வேற ஏதாவது சாப்பிடுறதுன்னா நல்லா இருக்கான்னு பாரு. நம்ம சொந்தக்கார பிள்ளையா இருந்தா பேசி முடிப்போம்னு அந்த அர்த்தத்துல. அப்படியா?
பாப்பாவா அவங்க அம்மா எனக்கு முறை வருதுடா அப்படின்னா உனக்கு தங்கச்சி போய் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா முன்னாடி சொல்ல வேண்டியது பொண்ணை பார்த்துட்டு எல்லாம் நான் என்ன ஐயோ மாத்திட்டாங்க. இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. போன தடவை இந்த மாதிரி கண்ணை மூட சொல்லிட்டு கண்ணையே திறக்க சொல்லுவேன். இதுதான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. நானும் திறக்க சொல்லுவேன். என்னை மூட வச்சா மேக்கப் போட்டு முடிச்சிட்டாளுங்க. அப்படியா என்ன அப்படியா அப்படியா மேக்கப் போட்டிருப்பாங்க கண்ணுல ஏதாவது. இருட்டிருச்சு. அப்படி என்ன மேக்கப் போட்டாங்கன்னு தெரியலையே. இந்த பவுடர் எவ்வளவு தெரியுமா? 4000 சொச்சம். ஒரு டப்பா. ஆமா. துளி ஒண்ணு எடுத்து அடிக்கிறாங்க. 4000. ஒரு 4 ரூபாய் கூட. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொன்னாங்களா? இப்படிதான் அடிப்பாங்க. 4000 ரூபாய் சொல்லிட்டு அவங்க செயின் தானா கவரிங்கா கவரிங் நினைக்கிறேன். இல்ல உண்மையில செயின் போடுறாங்க. உண்மைதான் செயின் போடுறான். கிடைக்கும் உண்மைதான். மனுஷனாடா நீங்க எல்லாம். என்ன கிளம்புன்னு தெரியல. நம்ப முடியாது. எனக்கு தெரிஞ்சு கவரிங் மாதிரி தான் இருக்கு. இப்ப இருக்கிற தங்க வலைக்கும் நகை போடுறாங்க. இது எல்லாரும் சேர்ந்து ஒரு நகை போடுறது ஓகே. ஒருத்தரும் இவ்வளவு போடுறது எனக்கு நம்பிக்கை இல்லை. இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் கவரி நகை ஈஸியா 300 ரூபா இருக்கும் 200 ரூபா இருக்கும். பொண்ணு பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த டீ என்னமோ குடிச்சு போனாங்கல்ல. ஆமா அதுக்கு வேற ஏதாவது போய் சாப்பிட்டா கூட மனசு நிம்மதியா இருக்கு. டீ குடிக்கிறதுக்கா நீங்க போனீங்க? அது பக்கத்துலதான் மண்டபம் இருக்கும். டீ கடை அங்கதான் இருக்கும். மண்டபத்திலே டீ குடுப்பாங்களா? குடிச்சு உட்கார வேண்டியதுதானே. நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்